இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களே வந்து அழகாக எனக்கு சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு ட்ரெஸ்ஸு. வீடியோ காலையும் பண்ணுவோம், கேட்லாக்ஸ் இருக்கும், பிக் பண்ணி நாங்கள் வீடியோலேயே மெஷர்மெண்ட்ஸ் அவ்வளோதான். 7 டேஸ்லாம் ஆச்சு. என்னோட ட்ரெஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எல்லாருமே. உங்கள் சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்கள். அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேபிள் ஜே தான். ஆல்ரெடி நம்ம இங்கே வந்து ப்ளவுஸு, அதுக்கப்புறம் வந்து ஃப்ராக் எல்லாமே தைச்சிருக்கோம். ரொம்ப பிடிச்சிருந்த தொட்டு மறுபடியும் நம்ம வந்து கல்யாண பொண்ணுக்கு வந்து இங்கேயே தைக்க கொடுக்கலாம், இங்கேயே ஆர்டர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். கல்யாண பொண்ணுக்கு மட்டும் இல்லை, ஜெயந்திக்கு, அப்புறம் வந்து லாவண்யா வந்து சாரி கட்டிக்கிறேன் அப்படின்ட்டா. பாப்பா இருக்கிற தொட்டு அவளுக்கு வந்து இல்லை. அதுக்கப்புறம் தீபிகா, அதுக்கப்புறம் யார், சுமதி, பாப்பா, அப்புறம் லக்ஷிதா, எல்லாருக்குமே நம்ம வந்து இங்கே தான் தைக்க கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எந்த மாதிரி ட்ரெஸ் இருக்குது, என்ன ஏதுன்னு பார்ப்போம். முதல்ல உங்கள் நேமு, உங்களோட பேர், உங்களோட டிசைன், என்னெல்லாம் சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லிடுங்க. ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க என்கேஜ்மெண்ட் வந்தப்போ. ஸோ அதில் ஆனால் நிறைய பேர் ப்ரைஸ் சொல்லலாம். கரெக்டு. நம்ம ப்ரைஸ் மென்ஷன் பண்ணி. சரி. ஆமாம், நாங்கள் வந்து விலை எதுவுமே சொல்லலை. ஒரே வீட்டில் பயங்கர கூட்டமாக இருந்தாங்களா, அந்த டைம் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி காமிச்சோன்னே சரி இப்போதைக்கு நம்ம விலை சொல்ல வேணான்னு விட்டுட்டோம். இன்றைக்கி வந்து நம்ம எல்லாத்தோட ரேட்டும் சொல்லிடுவோம். ஸோ இது ரெடிமேட் கிடையாது, இது எல்லாமே எங்களோட ஓன் டிசைன்ஸ், ஓன் மேனுஃபேக்சரிங். சரி. ஒரு சீசனுக்கு வந்து ஒரு கலெக்ஷன் வரும். ஸோ இப்போ நீங்க பாக்குறது வந்து இப்போ இந்த ஃபெஸ்டிவல், ஸோ திவாலி டு ஜனவரி அந்த டைம்க்கான கலெக்ஷன்ஸ், கலர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஒரு வின்டர் தீம்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி. ஸோ அது வந்து அது முடிஞ்சோன்னே வேற செட் ஆஃப் அடுத்து வந்துடும் அந்த மாதிரி. ஸோ அதுல நாங்களே கொஞ்சம் பேட்டர்ன்ஸ் ரெடி பண்ணிருப்போம். அதுல யார் கேக்குறாங்களோ அவங்க சைஸ்க்கு, எனி சைஸ், பெரியவங்களா இருக்கலாம். இல்ல நாங்க மெயினா என்ன ஸ்பெஷலைஸ் பண்ணுவோம்னா இந்த மாம் டாட்டர் அந்த ஃபேமிலி. இப்போ லாஸ்ட் டைம் எல்லாமே அந்த மாதிரி தீம்ல நிறைய பேர் சேர்ந்து பண்ணும்போது அந்த மாதிரி. ஆனால் போன வாட்டி பண்ணி கொடுத்தது எல்லாமே நல்லா இருந்தது. இன்னைக்கு வந்து போன வாட்டி ட்ரெஸ் தைச்சு கொடுத்தாங்க, அதுதான் பொண்ணு வந்து போட்டு வந்திருக்கு. என்னோட ட்ரெஸ் இவங்க ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க. சூப்பரா இருந்தது, ஃபிட்டிங் எல்லாமே சூப்பரா இருந்தது. ப்ளவுஸு அதெல்லாம் கூட ரொம்ப நல்லா இருந்தது. எனக்குமே சில டைம் நான் சொல்லிகிட்டே இருப்பேன், இங்கே வந்து ஒரு சுருக்கம் வரும், அந்த ப்ளவுஸில் வந்து அந்த சுருக்கம்லாம் இல்லாமல் சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்மக்கிட்ட ட்ரை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வரணும்னு அவசியம் இல்லை, வீடியோ காலையும் பண்ணுவோம், கேட்லாக்ஸ் இருக்கும், ஜஸ்ட் பிக் பண்ணி நாங்கள் வீடியோலேயே மெஷர்மெண்ட்ஸ். அவ்வளோதான். 7 டேஸ்லாம் ஆச்சு. ஆமாம், லக்ஷிதாக்கெல்லாம் வந்து அங்கேயே வச்சு வீடியோ காலில் தான் நம்ம அளவு எடுத்தோம். இப்போவுமே நம்ம ஒரு 2-3 பேருக்கு வீடியோ காலில் தான் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கலெக்ஷன் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து கல்யாண பொண்ணுக்கு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் தான் நிறைய ஐடியாஸ் வச்சுருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். நீங்கள் கல்யாண பொண்ணுக்கு அவங்க வந்து இங்கே சூஸ் பண்ணாங்கன்னா எந்தெந்த மெட்டீரியல்லாம் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? சரி, ஓகே. ஸோ அவங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் பிங்கிஷ் தீம் தான் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ பீச்சஸ், பிங்க் அந்த ஸ்கீமில் வந்து ஒரு 2-3 ஆப்ஷன் காமிக்கலாம். ஸோ இப்போ என்னென்னா, நாங்கள் இது வந்து ஃபேப்ரிக்காக இருக்குது, இதில் சில மாடல்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணியிருப்போம். இப்போ அதே ப்ரைடலுங்கிறப்போ அவங்களுக்கு வந்து அதையே எப்படி கிராண்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அது வந்து கொஞ்சம் மாற்றிடுவோம். இப்போ இதெல்லாம் கிட்ஸ் ட்ரெஸ்ஸுன்னு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஆனால் இதுவே வந்து மாம் டாட்டர் இல்லை அடல்ட்க்கு எப்படி வேணால் பண்ணிக்கலாம். இது நீங்கள் தூக்கி பார்த்தீங்கன்னா தெரியும், சுத்தமாகவே வெயிட் இருக்காது. இப்போ இதுவும் சேம் தான். இவங்க கொஞ்சம் கூட கிராண்டாக வேணும்னு சொன்னதுனால இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கும். இதில் எனி கலர் காம்பினேஷன் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ட்ரெஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப லைட்டாக இருக்கும். இப்போ ப்ரைடலுக்கு பண்ணுறது கூட வெயிட் இல்லாமல் தான் இருக்கும். நீங்கள் பெரிய ஃப்ளேர் இருந்தால் கூட. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பியுமே யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு நாளோட ஈவெண்ட் மாதிரி இல்லாமல்.
இது நாங்கள் மாம் டாட்டரை செட் பண்ணியிருக்கோம், தனியாகவும் இது பண்ணிக்கலாம். ஆமாம். ஸோ இதெல்லாம் வந்து என்ன ப்ரைஸ் ரேஞ்ச்னா, இது வந்து ஆர்கன்ஸா ஃபேப்ரிக், எல்லாத்துலையும் உள்ளே வந்து சாட்டன் இது பண்ணியிருப்போம். அந்த சாட்டன் வந்து குவாலிட்டியான இதுவாக இருக்கும். ஸோ இது மாமோட சைஸுக்கு வந்து 4-5. ஸோ என்ன சைஸ்னாலும் இப்போ நீங்கள் XL, XXL அப்படி ஒன்றும் இல்லை, எனி இது அவங்களோட மெஷர்மெண்ட் எடுத்து தான் நம்ம பண்ணுறதுனால ஸோ ஃபிட்டிங் இஷ்யூஸ் ஒன்றும் இருக்காது. இது வந்து கிட் வந்து 1 இயர்லேருந்து 5 இயர்ஸ் வரைக்கும் 3-5. அதுக்கு மேலேன்னா அவங்க ஹைட்டை பொறுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் மாறும். நம்ம ஃபஸ்ட் இந்த நேவி ப்ளூ பார்த்தோம் இல்லையா, ஸோ இது வந்து அதுலேயே வேறு கலர் வேறு பேட்டர்னும். இது எல்லாத்துக்கும் மேட்சிங் கிட்ஸுக்கும் பண்ணிக்கலாம். இந்த 3 கலரில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கலர் வந்து நிறைய கலெக்ஷனுமே இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மோர் இந்த ஒரு லைட்டர் ஷேடில் இந்த ப்ளூ, கிட்டத்தட்ட நீங்கள் பிக் பண்ண ப்ளூ இது. இதுக்கு வந்து பெல்ட் வரும், 3-வே துப்பட்டான் வரும். ஸோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது நம்ம பாய்ஸ்க்கும் ரெடி பண்ணலாம். இதே இந்த கலர் காம்பினேஷனில் ஒயிட் அண்ட் இதில் அந்த பீஸ் இல்லை இப்போது நான். ஸோ ஷர்வானி மாதிரி குர்தா செட் மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் வந்து 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குது அம்மா அப்படின்னாக்கா இந்த மாடலில் கூட இப்படி பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து லக்ஷிதா அண்டு ஸ்ரீநிதிக்காக பண்ணது இந்த டிசைன். அவங்க இதோட ரேட்டும் நீங்கள் சொல்லிடுங்க. இது அம்மாவோட சைஸ், இந்த அடல்ட் சைஸ் வந்து 5500. கிட்டோட வந்து 3-5லேருந்து ஸ்டார்ட் ஆகும், சைஸ் பொறுத்துட்டு. இப்போ அது வந்து நம்ம ஷார்ட் ஸ்லீவ் பார்த்தோம். இப்போ இது உங்களுக்கு லாங்காக வேணும்னா அது இது பண்ணிக்கலாம். நான் அந்த இதில் பெல்ட் அண்ட் துப்பட்டா வரும்னு சொன்னேன் இல்லையா, இது ஜஸ்ட் எப்படிலாம் போடலான்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஸோ இது ஒரு ஸ்டைல். நீங்கள் இது இப்படி போட்டிங்கன்னா இந்த சைடு இந்த மாதிரி வரும், இப்படி போடலாம். இது வந்து ட்ரேப் சாரின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சாரி மாதிரி அதை ட்ரேப் பண்ணிட்டு இப்படி போடுறது, இது ஒரு ஸ்டைல். ஒரே துப்பட்டா தான், நீங்கள் அப்படி போட்டுக்கலாம். இப்படி பண்ணிங்கன்னா பின்னாடி இந்த ஷேப்போடு அப்படி வரும். ஸோ அதுக்கு டாட்டர் அப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இதே ஸ்டைலில் வேணாலும் குழந்தைக்கு பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு 7 கலர்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ஒரு சாம்பிளுக்காக இது பண்ணியிருக்கோம். இது துப்பட்டாவோட வரும். ஸோ இதே மாதிரியும் பண்ணிக்கலாம். இன்னும் கிராண்டாக வேணால் இது லெஹெங்கா டைப், இது இன்னொரு கலர். அவங்களுக்கு வந்து இப்படி டாப்பு ஸ்கர்ட்டுன்னு போட்டுட்டு துப்பட்டா அப்படியும் ஆட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து 4200 நான் போட்டிருக்கிறது. கிட்டுக்கு வந்து 3000, 3500 எந்த ஸ்டைல் அந்த பொறுத்து. இது வந்து கிறிஸ்மஸ்க்காக ரெடி பண்ணது. ஸோ அந்த தீமில் ரெடி பண்ணியிருக்கோம். இதுவுமே ஆனால் லைட்டாக இருக்கும். ஸோ ஏன் அது நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன்னா பசங்க போட மாட்டாங்க, இல்லைன்னா ரொம்ப ஃபசி ஆடுவாங்க. இங்கே காமிச்ச எல்லாமே வந்து இந்த தடவை உங்களுக்கு ரேட்டு எல்லாமே சொல்லியிருக்கோம். நாங்கள் என்னெல்லாம் செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் வந்து அன்பாக்சிங் பண்ணி காமிக்கிறோம். பசங்களுக்கெல்லாம் எந்த மாதிரி ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா டிசைன்ஸ்லேயும் இருக்குது. ஆனால் முன்னாடியே உங்களுக்கு முன்னாடி ஆர்டர் கொடுக்குறாங்க. எத்தனை நாள் ஆகும்? 7 ஒர்க்கிங் டேஸில் நம்ம ரெடி பண்ணிடுவோம். இப்போ பல்க் ஆர்டர் லைக் 10 பேருக்கு மேலேனா மட்டும் நமக்கு கொஞ்சம் கூட டைம் வேணும். பட் மோஸ்ட்லி நாங்கள் வந்து 7 ஒர்க்கிங் டேஸில் ஷிப் பண்ணிடுவோம். ஆமாம். ஸோ சென்னையிலே இருந்தாலுமே நீங்கள் வந்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம அனுப்பிச்சிடுவோம். ஸோ ரேட் நான் சொன்னது எல்லாமே வந்து ஷிப்பிங்கோட, இந்தியாவுக்குள்ளே ஷிப்பிங்கோட சேர்த்து தான். இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் பண்ணுவோம், அது மட்டும் சார்ஜ் பண்ணுவோம். அது வந்து ஜிஎஸ்டியும் இன்க்ளூட் பண்ண, அது வேறு நிறைய டவுட் வேறு. ஸோ ஜிஎஸ்டியும் இன்க்ளூடட். ஸோ ப்ரைஸ் வந்து எல்லாமே இன்க்ளூட். உங்களுக்கு நான் காமிச்ச ட்ரெஸ்லலாம் எந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது தவிர நம்ம முதல் வீடியோவை பார்த்து இங்கே யாரெல்லாம் வந்து நீங்கள் பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, தைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு தெரியும். நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி மாடல் தான் ரொம்ப பிடிக்குது. அது நானே வந்து ஃபஸ்ட்டு தடவை வந்து நான் பார்த்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படி நான் ஏன்னா நான் நேராக கடைக்கு போயிடுவேன், கடைக்கு போயிட்டே எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி தைக்கிறது மெயினாக என்ன ஆண்டி, ஏன்னா அந்த லுக்கு வந்து அந்த ஃபிட்டில் இருந்தால் தான் அதோட லுக்கை, நம்ம ட்ரெஸ் பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அந்த இது. ஸோ எதுனாலும் நாங்கள் அவங்க மெஷர்மெண்ட்ஸ்க்கு சரி பண்ணுறதுனால அது ஒன்று. அண்ட் என் சைஸ்க்கு கிடைக்கல அப்படின்ற எந்த குவெஸ்டனும் இல்லை. நீங்கள் ஒரு வயசு ட்ரெஸ் பார்த்துட்டு கூட நீங்கள் ஒரு பெரிய 30 வயசுக்கு கூட ஆர்டர் பண்ணலாம். ஸோ அது ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயந்தி அதுக்கப்புறம் வரலட்சுமி எல்லாரும் வந்து ட்ரெஸ் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தா எது நல்லாயிருக்கும் அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
நான் பார்த்தேன்னா இந்த ஃப்ராக் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து இது தனியாக ஒரு ஃப்ராக்காக வருது. அவங்க அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ஷால் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிப் பெல்ட் கொடுத்து, ஸோ அவங்களே வந்து அழகாக எனக்கு சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு ட்ரெஸ்ஸு. ஐயோ, இந்த வீடியோ நீங்கள் முன்னாடி போட்டிங்கன்னா ட்ரெஸ்ஸு நான் அப்புறம் வேறு அப்புறம் நான் மேரேஜுக்கு இந்த ட்ரெஸ்ஸு இல்லை நான் வந்து இந்த கலர் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் ஐயோ, நான் வீடியோவில் வந்து தெரியாமல் இந்த ட்ரெஸ் போட்டேனே. சரி வாங்க, என்னோட ட்ரெஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எல்லாருமே. ஸோ அக்காவுக்கு வந்து இது வந்து நார்மலாக வந்து லெஹங்கா டைப்பில் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய ட்ரெஸ் இருக்குது, செம்மையாக இருக்குது. ஆனால் எங்கள் சைஸ்க்கு ட்ரெஸ் இருக்குமான்றது வந்ததான் தெரியுது. நல்லா இருக்குது ட்ரெஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு போட்டு பார்த்தா. ஸோ நீங்களும் வந்து கமெண்ட்டில் எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 10 பேர் கிட்டத்தட்ட நம்ம வந்து ஆர்டர் கொடுத்துருக்கோம். இது வந்து எவ்வளோ நாளைக்குள்ளே கிடைக்கும்னு சொல்லிவிடுமா? இது ஒரு 7 to 10 days. 10 நாளில் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வந்தோடனே நான் உங்களுக்கு வந்து அன்பாக்சிங் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குது, யாருக்கெல்லாம் எந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஏதாவது சொல்லணுமா? இல்லை, ஜென்ரலாக லாஸ்ட் டைம் வந்து நிறைய பேர் வந்து கேஷுவல்ஸ் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்மளது வந்து எல்லாமே பார்ட்டி வேர் தான். ஸோ ஃபங்க்ஷன்ஸ்க்கு போடுற மாதிரி அந்த மாதிரி பார்ட்டி வேர் கவுன்ஸாக இருக்கட்டும், லெஹெங்காஸ். ஸோ அது இப்போ நீங்கள் பார்த்ததுல இப்போ நீங்கள் கவுனாக நம்ம அதுவே லெஹெங்காவும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இது அப்புறம் கிட்ஸுக்கு மென் அவ்வளோவா காமிக்கல, பட் நீங்கள் பாய்ஸ்க்கு மென்னுக்கு எல்லாத்துக்குமே பேசிக்லி எந்த சைஸ் எந்த வயசு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. எது பிடிக்குதோ அது யாருக்கு வேணா பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எந்த வயசாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து அதை இங்கே வந்து கொடுக்கணும்னு இல்லை, வீட்டில் இருந்துக்கிட்டே கூட அவங்க அளவு எடுத்துப்பாங்க. அளவு எடுத்துகிட்டு சூப்பராக ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு 7 நாளைக்குள்ளே உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸு வந்து கிடச்சிரும். அதுக்குன்னு இன்றைக்கி அளவு எடுத்துகிட்டு நாளைக்கு கேட்காதீங்க, அது யாராலையுமே முடியாது. அர்ஜென்ட் ஆர்டர்ஸ் 2-3 டேஸில் அது வந்து அர்ஜென்ட்டுன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மட்டும் சார்ஜ் பண்ணுவோம். இன்னைக்கு வீடியோவில் என்னெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, எந்த ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.